நான் இருக்கும்போது சந்தியாரகம் நம்பர் 1 சீரியல். இல்லை யாருமே அந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. நம்பர் 1 சீரியல் டிஆர்பியில் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது. நான் தான் சொன்னல ப்ரோ, நான் கோவிலுக்கெல்லாம் போவேன். நான் ரெகுலராக இங்கே இருக்கிற ஆண்டிஸ்லாம் கேட்பேன், ஏன் தம்பி போனேன், ஸ்ரீனுவா நீங்களே வந்துடுறீங்களான்ட்டு. நான் யோசிக்கிறேன், நான் எடுத்தது வெரி வெரி குட் டிசிஷன். ஓகே ஓகே. ஏன்னா ஐ கேம் அவுட் ஆஃப் சந்தியாரகம், ஐ வென்ட் டு தெலுங்கு, சூப்பர் ஹிட், பிரைம் டைம், நம்பர் 1 சேனல். கேம் பேக் வித்தின் 3 days ஐ காட் திஸ் ஆஃபர். அந்த சாமந்தியோட ஹீரோ வந்து ஆஷிஷ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்க கேட்டப்போ, உங்களை மாதிரி ஒரு பையன் வேணும்னப்போ, என் நண்பன் தான் இருக்கான், என்ன மாதிரி அவன் ஒருத்தன் தான் இருக்கான். எப்பவுமே ஒரு ரீமேக் பண்ணும்போது நம்ம பார்ப்போம்ல, அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், அதை விட நம்ம பெட்டரா தான் பண்ணணும் அப்படின்னு தானே பார்ப்போம். இவன் போட்டு பார்க்குறேன், இதை விட எப்படி பெட்டரா பண்றது, என்ன மாதிரியே பண்ண. இது ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி, பட் அதில் நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை ஃபேண்டசினா மேஜிக் அந்த மாதிரிலாம் இருக்கு. ரோபோட் லவ் பண்ணோம், ரோபோட் லவ் அட்வைஸ் கொடுக்கும். வெளியிலேருந்து எனக்கு கதை சொல்லும்போது நான் கதைனால தான் ரிஜெக்ட் பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது. என் சைடில் நான் எல்லாமே பார்ப்பேன், எவ்ரி எபிசோட் எவ்ரி சீன் நான் பார்ப்பேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன். சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். வணக்கம் சுர்ஜித் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம். சாமந்திக்கு வாழ்த்துக்கள். அகைன் ஒரு லீட் கேரக்டர். எப்படி போயிட்டு இருக்கு இந்த பயணம்? ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்கு. இப்போதான் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப கலகலப்பாக இருக்கிற ஒரு பேரு, ஓகே, கலகலப்பாக இருக்கிற ஒரு டீமு. ஓகே. ஸோ ப்ரொமோஷன்லாம் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு. ரோட்டில் எங்கே போனாலும் ஆட்டோ பின்னாடியும் பஸ் ஸ்டாப்லலாம் பார்க்க முடியுது. ஸோ ப்ரொமோஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வருது, தாட் வருது, என்ன இது கண்டிப்பாக ஒரு நல்ல சீரியலாக இருக்கும் போல, அதனால தான் இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அவங்களே இறங்கி பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன கண்டென்ட் இருக்குதுல, நாங்கள் என்ன எதிர்பார்த்து சீரியல் பார்க்கலாம்? இது ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி. ஓகே, பட் அதில் நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை ஃபேண்டசினா என்ன மாதிரி சொல்கிறீங்க? யூஸ்வலாக நீங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா, இப்போது மாமியார் மருமக சண்டை, அந்த டிராமாட்டிக்கான விஷயங்கள் அதுதான் இருக்கும். பட் மாமியார் மருமக சண்டை இல்லாமல் எப்படி உங்களுக்கு ஒரு சீரியல்? ஸோ எல்லாமே இருக்கும். லைக் அது ஒரு 10 விஷயம் இருக்குன்னா அதில் ஒரு விஷயம் தான் அது இருக்கும். பட்டு ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு எமோஷன். ஓகே, லைக் அம்மாவுக்கு பையனை பிடிச்சி வர்றது ஒன்று இருக்கு, பட்டு பையனுக்கு வந்து அம்மாவோட அன்பு கிடைச்சிடாதா, ஓகே, ஓகே, அந்த மாதிரி ஒரு எமோஷன். அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு, ஆனால் அம்மாவோட அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நான் பண்றேன். ஓகே, அர்ஜுன்ற கேரக்டர். பட் இதெல்லாமே யூஸ்வலா எல்லா சீரியல்ஸ்ல இருக்கிறது. ஓகே. ஃபேண்டசி ஒன்று இருக்கு, பட் அதை சொன்னா அது சுவாரஸ்யம் இல்ல. இல்லை. ஃபேண்டசினா எந்த மாதிரி சொல்றீங்க ப்ரோ நீங்க? மேஜிக் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா இருக்கு. ஓகே, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பட் சொல்லக்கூடியது என்னன்னா, ப்ரோமோல நீங்க பார்த்திருப்பீங்க, ரோபோட் ஒன்று வரும். ஆமா. ஸோ ரோபோட் லவ் பண்ணோம், ரோபோட் லவ் அட்வைஸ் கொடுக்கும். நிறைய பேர் மன உளைச்சல் போறாங்க, ரோபோட்டுக்குலாம் லவ். ஸோ நம்மளுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா ரோபோட் வந்து அட்வைஸ்லாம் பண்ணோம். ஓகே, கவலைப்படாதரா நல்லதுக்கே அப்படின்ட்டு. ஃபைட்லாம் பண்ண போனா ரோபோட் கூட வந்துடும். ஓகே, அதெல்லாம் எப்படின்னு கேட்கக்கூடாது. அதான் அந்த மாதிரி நான் கதை கேட்கும் போதே மெயினா அந்த ரோபோட்ன்ற விஷயமே சீரியல்ஸ்ல பெருசா அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். ரோபோட் அப்படின்றது வரல, சும்மா ஒரு இதுக்கோ சின்னதா யூஸ் பண்ணிருப்பாங்க. த்ரூ அவுட்டா ஒரு சீரியல்ல வர்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல வருது. ஓகே. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அது பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ அது ஒரு முக்கியமான எலிமெண்ட். அது இல்லாம மேஜிக் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, என்னன்னா இந்த மாதிரியான கதைகளும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோம். இப்போ ஒரு மெய்ட் வர்சஸ் ஒரு பிசினஸ் டைக்கூன், ஒரு பிசினஸான ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு இடையில இருக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த இதுல இருந்து எந்த விஷயத்துல இந்த சீரியல் வேறுபட்டு இருக்கும், எந்த விஷயத்துல டிஃபர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யூஸ்வலா பிசினஸ் டைக்கூன் ஒரு ரோல் எடுத்து பண்ணாலே அவனுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஆமா, அவங்கள விட இவங்க தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதா இருக்கும் அந்த கேரக்டர். பட் அதுக்காக எந்த அளவுக்கு ஒருத்தவங்க போவாங்க, ஓகே, அதுதான் இந்த கேரக்டர். அகைன் அது வந்து அந்த ஃபேண்டசிக்கு இது சம்மந்தப்பட்டதா வருது. அதுக்காக அவங்க என்னென்ன பண்றாங்க, லைக் அவங்க இந்தியாஸ் நம்பர் 1 பிசினஸ் உமனா இருப்பாங்க, ஓகே, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிசினஸ் உமன் எப்படி ஆகுறது ஓகே அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அது there will be a lot of ways. ஓகே, அது எப்படி அதுதான் மேஜிக் அதெல்லாம் வரும். ரொம்ப ஒரு ஹைடெக்கா அண்ணன் வந்து பைலட்டா இருப்பான், நானும் ஒரு பணக்கார ஃபேமிலி. பட் என்னோட கேரக்டர் எப்படின்னா, நான் பணக்காரனா நடந்துக்க மாட்டான். ஓகே, லைக் அதனால எங்க அம்மாக்கு என்ன பிடிக்காது. ஓகே, என்ன இந்த கபடி விளையாடிக்கிட்டு
மண்ணு இப்படிலாம் சுத்திக்கிட்டு இருக்கான், கார் கிளீன் பண்றது கூட இவர் பண்ணிட்டு இருக்காரு. கார்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அவங்க எப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்காரி வந்து அவங்க சாரி தொட்டால் அந்த சாரி எரிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. நான் வந்து லாரி ஓட்டுறது, மண்ணில் விளையாடுறது, புரண்டு அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பாசம் இருக்காது. ஸோ இதுதான் என் கேரக்டர்ஸ். எனக்கு எல்லாமே ஒரு எக்ஸைட்டிங்கான கேரக்டர். லைக் சாமந்தி ஹீரோயின் ரொம்ப துருன்னு ரொம்ப ஃபன்னா, அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த அந்த லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த லவ் சீரியல்ஸ் பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்படின்னு நான் நம்புறேன். எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். நிச்சயமா நிறைய விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அகைன் வித் சி அப்படின்னு சொல்லலாம். ஜி கூட நீங்க அடுத்தடுத்து கொலாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? நம்ம சாமந்தி வந்து ஜி தெலுங்குல சாமந்தியோட ரீமேக். சாமந்தி சாமந்தியோட ரீமேக்கு. அந்த சாமந்தியோட ஹீரோ வந்து ஆஷிஷ் சக்கரவர்த்தி. அவர் தான் எங்க அண்ணாமலை குடும்பத்துல இருப்பாங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால அவ அங்க பண்றா. ஸோ ப்ரொடியூசர் சைட்ல இருந்து, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்க கேட்டப்போ அவன் சொல்லியிருக்கான், உங்களை மாதிரி ஒரு பையன் வேணும்னப்போ என் நண்பன் தான் இருக்கான், என்ன மாதிரி அவன் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் வந்து பார்த்தேன், அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, கிட்டத்தட்ட சிமிலர் டைப் ஆஃப் ஆக்டர்ஸ் கம்மியாக தானே இருக்காங்க. அவன் டைப்லயே கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஆக்டர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், அவனை மாதிரி ஒரு அந்த ஃபேர் லுக், பணக்கார லுக் இருக்கணும், எல்லாமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும்போது எனக்கு அது, நான் தெலுங்கு சீரியல் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டு வந்து 3வது நாள் எனக்கு இது கிடைச்சிது. நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன், ஒரு 1 மந்த் ஆகும் போல இருக்கு அடுத்த வேலை போகிறதுக்கு. 3வது நாள்ல சரி ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுனால நான் வந்தேன். நிறைய பேர் அவங்களும் ட்ரை பண்ணியிருந்தாங்க, they were not satisfied. ஓகே. நான் டெஸ்ட் ஷூட் கொடுத்து பார்த்தேன், சேனலுக்கு பிடிச்சது. அப்படியே எனக்கு கதை சொல்லும் போதே எல்லாமே சொன்னாங்க, சார் இந்த ரோபோட்டுன்ற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க, அது நல்லா இருக்கு சார், இதுக்கு மேல வேணாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல வேணாம், அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா போயிட்டு இருக்கு, 400 எபிசோட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தெலுங்குல. ஓகே. தெலுங்குல உங்க ஃப்ரெண்டு பண்றாரு அப்படிங்கும்போது நீங்க சின்ன சின்னதா சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது நம்ம பண்றோம், இந்த சீரியலோட ரீமேக்ல நம்ம பண்றோம், அதுல இருந்து என்ன விஷயம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப நீங்க விசிட் பண்ணி அந்த ரீமேக் சீரியல் ஒரிஜினல் இதை பார்த்தீங்க? நான் எப்பவுமே பார்ப்பேன். நான் சந்தியாராகம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். பண்ணும்போதே தெலுங்குல தான் ஓஜி இருந்தது, ஒரிஜினல் வெர்ஷன். ஒரு 300 எபிசோட் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம 100மே ரெகுலரா பார்த்துட்டீங்க நீங்க? கரெக்டா? ஓட்டி என் சீன்ஸ் மட்டும் இவன் எப்படி நடிக்கிறான், எங்களுக்கு ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி பண்ணணும், அதே மாதிரி கேரி பண்ணணுன்றதுக்காக. அந்த கேரக்டர் அப்படியே எப்பவுமே ஒரு ரீமேக் பண்ணும்போது நம்ம பார்ப்போம்ல, அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், அதை விட நம்ம பெட்டரா தான் பண்ணணும் அப்படின்னு தானே பார்ப்போம். இவன் போட்டு பார்க்குறேன், இதை விட எப்படி பெட்டரா பண்றது, என்ன மாதிரியே பண்ண லுக்ல சிமிலரா இருக்கிறது அப்படின்றதுனால எல்லாமே பேசுறது ஒரே மாதிரி இருக்கும். அவன் ரொம்ப நேரம் அவன்கிட்ட பேசுன்றதுனால அவன் பேசிக்கலி நல்லா நடிப்பான். அவனும் இஸ் ஆல்சோ குட் ஆக்டர். ஓகே. ஸோ பார்க்கும்போது இதை விட பெட்டரா எப்படி தமிழ்ல, இவனே நல்லா நடிச்சிருக்கான், இவனும் தமிழ் பேசுவான், நம்மளுக்கு கிடைச்சதே லக்கு தான். அவன் 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. அண்ணாமலை குடும்பத்தார் பண்ணிட்டு இருக்காரு, சாமந்தி. ஸோ அந்த அண்ணாமலை குடும்பத்தோட ப்ரொடியூசர் தான் சாமந்தி ப்ரொடியூசர், லைக் நம்ம தமிழ் சாமந்தி. ஓகே ஓகே. ஸோ அதனால அப்படி நம்ம வந்தது, காட்ஸ் கிரேஸ் எனக்கு கிடைச்சது. ஓகே. அவன் பண்ணிதால எனக்கு சந்தோஷம் தான் வந்திருக்கும். ஏன்னா தெலுங்குல பண்றான், தமிழ்ல பண்ண அவனுக்கு ஈஸி தானே. நிச்சயமா. நான் புதுசா வரும்போது என்னோட வெர்ஷன் வேற மாதிரி இருக்கலாம். ஓகே. நான் என்னோட ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம், அவனோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கலாம். ஓகே. ஸோ ஏதோ ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு, ஜீல வரோம், கம்பேக் ஓகே பண்ணுவோம், அவ்வளோ அப்படி பண்றது. ஓகே. சாமந்தியோட காஸ்ட் பத்தி நம்ம பேசி ஆகணும். சமிதா மேம் இருக்கிறாங்க, விஸ்வா சார் இருக்கிறார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப சீரியல் பக்கம் வராரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பிரீத்தி இருக்கிறாங்க. எப்படி இருக்கு அந்த காஸ்ட் கூட ஒர்க் பண்றது? விஸ்வா சார் வந்து நான் மெட்டி ஒளியில பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அந்த ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கும். சின்ன வயசுல இருந்து வீட்டில் அம்மா அந்த சீரியல்லாம் போடுவாங்க, அதுதான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அதுல எனக்கு பிடிச்ச கேரக்டரே அவர் கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஓகே. அந்த டைம்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், சிலதெல்லாம் அந்த கொஞ்சம் கிரே ஷேட்ல இருக்கும், வில்லன் மாதிரி இருக்கும். பட் இவர் அப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திடீர்னு அந்த சீரியலுக்கு அப்புறம் நான் பெருசா சீரியல் பார்க்கல, வேலைக்கு போயிட்டேன், அப்படி இப்படின்ட்டு சீரியலா நம்ம பார்க்கறது கிடைக்கல. டக்குன்னு இவர் தான் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். ஐயோ ரொம்ப பிடிக்குமே, ரொம்ப வருஷம் முன்னாடி சின்ன வயசுல பார்த்தது. சமிதா மேம் தான் ஒர்க் பார்த்துருக்கேன், படம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த செட்ல ஃபுல்லாவே கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, அதுதான் ஒரு இது கொஞ்சம் பார்த்து தான் நடிக்கணும் போல் இருக்கு. பிரீத்தி வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, சந்தியாராகமோட தெலுங்கு தான் ஒரிஜினல் சந்தியாராகம், அதை பார்த்து தான் நம்ம ரீமேக் பண்ணோம் தமிழ்ல. அதுல பிரீத்தி தான் ஹீரோயின்.
ஸோ தமிழ்ல நான் தான் ஹீரோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அவங்களோட எபிசோட்ஸ் நான் 300 பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆ. ஸோ அப்படி பார்க்கும்போது யார் அந்த பொண்ணு இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹீரோயின் கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, பாரு இந்த மாதிரி நடிக்கணும், அந்த பொண்ணு இப்படி என்னென்ன பண்ணுது பாரு, என்னென்னமா பண்ணுது அந்த பொண்ணு, அந்த நடிக்கிற நீ, இல்லைன்னா நடிச்சாகணும், ஹிட் ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி காட்டும்போது நான் பார்த்துருக்கேன், நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூடலாம் நம்ம நடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு டைம்ல. பட் பரவாயில்ல, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே. ஓகே, நம்ம என்ன சொல்றது, ஒரு ஃப்ளைட்டே ஓட்டுறோம், பக்கத்துல இருக்க பைலட்டுக்கும் நல்லா ஓட்ட தெரியும்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஓகே. இந்த மாதிரி நீங்க சந்தியா ராகம் டைம்ல உங்க கோஸ்டார் கிட்ட பேசினதை வந்து நீங்க இப்ப பிரீத்தி கிட்ட ஷேர் பண்ணீங்களா? உங்களோட நடிப்பு பத்தி நாங்க அப்பயே அப்படிலாம் பேசணும், நீங்க அவ்வளவு நல்லா பண்றீங்க அப்படின்ற ஃபீட்பேக், அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? சிரிப்பாங்க, என்னடா ஐஸ் வைக்கிற, இல்ல இல்ல உண்மையிலே ஐஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன், உண்மையிலே அப்படிலாம் நடந்தது. நான் ஏன்னா எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் பாக்குறதுக்கு. நான் இப்போ ஒருத்தவங்க உண்மையிலே நல்லா நடிச்சா நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லிடுவேன். அவங்க எனக்கு தெரியலனா கூட ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, கரெக்டா இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தேன். பட் நான் போயிட்டு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அது அவங்க எங்கேயோ பண்ணிட்டு இருக்காங்க சீரியல் தெலுங்குல, நான் தமிழ்ல பண்ணிட்டு இருக்கேன், நான் போய் பேசினா அது கரெக்டா இருக்காது. பட் நான் மீட் பண்றதுக்கு இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பிகாஸ் இஸ் ஒர்க்கிங் வித் மீ. ஓகே. அப்ப சொன்னேன், அன்னைக்கு அப்படி நினைச்சேன், அது இப்ப சொல்றேன். வெரி ஹாப்பி. ஓகே. எப்பயுமே ஒரு பேரை வந்து கன்வின்சிங்காக மக்கள் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லா விஷயத்துலையுமே நம்ம கனெக்டடாக இருந்தாகணும். அந்த பேரை கரெக்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அது எப்படி நடக்குது? அந்த கெமிஸ்ட்ரி டெவலப் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சீரியலுக்கும் மாறும்போது எவ்வளோ டஃப்பாக இருக்கும்? இல்ல எனக்கு எப்படின்னா, லைக் இப்போ நான் யார் கூட நடிச்சாலும் அந்த கெமிஸ்ட்ரி மாறாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவேன் ஆர்டிஸ்ட் கூட. இன்னொன்று, அந்த ஆர்டிஸ்ட் உண்மையிலே யாருன்றது எனக்கு அங்கே ஞாபகமே வராது செட்டில். லைக் நான் நடிக்கும்போது எனக்கு அப்படி இருக்காது. ஒரு கோமார சீன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு, அதெல்லாம் அங்கே இல்லை. போன்னு வந்துட்டா அது இறங்கி அது பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த முடிச்சு கட்டு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்கிறா சாப்பிட்டியா இல்லையா அப்படி வரும். அது வரைக்கும் வராது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த ரொமான்டிக் சீன்லலாம் யூ வில் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். சில பேர் ஆர்டிஸ்ட்லாம் அப்படி இருப்பாங்க. நான் யூஸ்வலி ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஒரு இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இருக்கும்போது முன்னாடியே போய் நான் சொல்லிடுவேன், சீன் இப்படி இருக்குது, சார் இப்படி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், இதை தாண்டி ஐ ஒன்ட் டூ எனிதிங், நான் பிளான் பண்ணது இதுதான். ஓகே. ஸோ இந்த சீன் நல்லா வரணும், நான் அந்த எதாவது சொல்கிறது அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நான் கொடுத்துட்றேன், நீ உன்னோட எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நீ பண்ணிவிடு, சீன் நல்லா வந்துச்சுன்னா ஐ ஆம் ஹாப்பி. ஓகே. இப்படியே தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே சுர்ஜித் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போதே ஒரு எப்படி இருக்கு உங்களுக்கு, ஒரு சில பேர் என்ன பயப்படுவாங்கன்னா, ஒரு வேளை தப்பான இன்டென்ஷன்ல ஓகே. ஓகே. அப்படி ஏதாவது கேர்ள்ஸ் நினச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கீப் தம் கம்ஃபர்டபுள். அப்படிலாம் எதுவும் இல்லை, சீன் நல்லா வரணும், அப்போதான் நம்ம 2 பேரும் கெரியரு அப்படின்னு முன்னாடியே சொல்றேன். இதுதான் பண்ண போறேன் சார். நம்ம பண்ணா புதுசாக ஏதாவது பண்ணிட்டோன்னா தே வில் கெட் ஷாக்ட், ஏன்னா என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்னு கூட. பட் இஃப் தே ட்ரஸ்ட் அஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டானா, நீ ஒரு ஃப்ளோவில் போ, நான் ஒரு ஃப்ளோவில் போகிறேன், அப்படி போயிடலாம். இப்போ நான் ஒரு 6 மாதம்லாம் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன்னா, இதான் சீனு, நீ உன் பெஸ்ட்டை பண்ணு, நான் என் ஃப்ளோவில் ஒன்று பண்ணுறேன், பார்த்துக்கலாம், ஒரு டேக்கில் போயிடலாம், இப்படி தான் போவோம். புதுசாக இருக்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அது பண்ணிக்கலாம், ஓகேனா போயிடலாம். ஸோ தே மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. ஓகே. எப்பயுமே சுற்றி 10 பேர் இல்லை 100 பேர் பார்த்துட்டே இருப்பாங்க, அதுதான் ஒரு மாதிரி வீடா இப்படி பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றுமே ஷை ஒன்றும் வராது. எப்பயுமே சினிமாக்கும் சீரியலுக்கும் அந்த கார்த்திக் அப்படின்ற நேம் வந்து ரொம்ப கனெக்டட், எப்பயுமே கனெக்டட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப கனெக்டட்ல? ஆமா, முதல் இது. இப்போ நீங்க எங்க போனாலும் அந்த பேரை வச்சு நான் அடையாளப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் நடக்குதா, இல்ல அது மாறிடுச்சு அதுக்கப்புறம் பண்ண சீரியல்ஸ்ல? எனக்கு என்ன, காட்ஸ் கிரேஸ், நான் பண்ண எல்லா ப்ராஜெக்டும் ஹிட்டு. ஆமா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் அந்த பேரு கார்த்திக் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சீனு, எங்க போனாலும் சீனு. இப்போ தெலுங்குல ஒன்று பண்ணேன், மேடின்னு பண்ணேன், அதுவும் ஹிட்டு. அதே மாதிரி இப்போ இதுவும் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா எதிர்பார்த்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ கரண்டா பண்றதுல அந்த பேரை தான் கூப்பிடுவாங்க. ஓகே. பழசு வந்து பெருசா கூப்பிட்டது இல்லை. ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ எல்லா சீரியலுமே உங்களுக்கு கிட்ட அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது, அடுத்த சீரியல் சூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பயமா மாறுமா, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறுமா? அது நான் என்ன பார்ப்பேன்னா, யூனிக்கா என்ன இருக்கு, ஓகே, அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்டே பண்றேன்னா, வெளியிலேருந்து எனக்கு கதை சொல்லும்போது நான் கதைனால தான் ரிஜெக்ட் பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது. ஓகே. ஓகே. இப்போ எனக்கு கதை பிடிக்கலன்னா சம்பளத்தை ஜாஸ்தி சொல்றேன். ஏன்னா லைக் நான் என்ன பார்ப்பேன்னா, எந்த ஒரு
கதை அவங்க சொல்லும்போதும் மற்ற இதை விட என்ன டிஃபரெண்டா இதுல இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேனா என் சீரியல் நான் எல்லாமே பார்ப்பேன். எவ்ரி எபிசோட் எவ்ரி சீன் நான் பார்ப்பேன். நான் என்ன தப்பு பண்றேன் பார்ப்பேன். இது வரைக்கும் பண்ணதான் மறுபடியும் உட்காந்து பார்க்கணுமா இல்லை புதுசா நான் எதாவது பார்க்கணுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஓடிடிஸ்லாம் பார்க்குறோம்ல, அதே அரைச்சமாவை தான் நம்ம பார்க்கணுமா இல்லை புதுசா பார்க்கணும் நான் டிசைட் பண்ணணும். ஸோ எனக்கு இதுல அந்த ரோபோட் விஷயம், இந்த மேஜிக் விஷயம் அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. நான் பண்ணதே இல்லை. அப்போ அங்கேயே எனக்கு ஒரு ஸ்மைல் வந்துருச்சு. அவருக்கு அந்த கதை சொல்லும்போது நல்லா இருக்கே, அவன் இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு. எனக்கு ஏதோ பர்டிகுலர் அதை இல்ல ஆக்சுவலா அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறுமா? இப்ப ஒவ்வொரு சீரியலுமே உங்களுக்கு கிட்ட அந்த ப்ரெஷர் வரும். அடுத்தடுத்து நீங்க சூஸ் பண்ணும்போது அது ப்ரெஷரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறி இருக்கு அப்படின்றது? இல்ல ப்ரோ, நம்ம கதை கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சுன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் அதில் பண்றேன்னா ஒன்று அந்த பேர் ஹிட் ஆகும். பேர் கரெக்டாக இருக்கா, ஓகே. ஸ்டோரி வந்து அந்த லவ்வுக்கு பேஸ்ட் இருக்கா அது பார்ப்பேன். ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கா, எமோஷன் இருக்கா, இது 4 இருந்தாலும் ஹிட் ஆகிடும். ஓகே, நம்ம நல்லா நடிச்சோன்னா அது ஒன்று இருக்கு. மோஸ்ட்லி நம்ம சூஸ் பண்றது ப்ரைம் அப்படி இருக்கிறதுனால மோஸ்ட்லி கதைகள்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பேஸ் இதுதான். அது இல்லாம நம்ம இன்னும் நல்லா பெட்டரா பண்ணி நம்ம இதுல பேர் வாங்கலாம். இல்ல அது இல்லாம இல்ல ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்ல இருந்ததுனால லைக் புதுசா இருக்கு, இதுதான் எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்னும் போது இல்ல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு. ஓகே, நீங்க இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறீங்க, இந்த சீரியல் நம்ம பண்ணலாம் பண்ண வேணாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்க கரியரோட ஒரு ஹெல்தியான growth அப்படின்றதுக்காக தான். ஆனா சம்பவம் இது என்னைக்காச்சும் நமக்கு மாறிட்டா ஒரு ரெக்ரெட்டா மாறிடுமே, நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இது ஏதோ ஒரு வகையில நமக்கு ரெக்ரெட்டா மாறிடக்கூடாது, நாளைக்கு இதுவே நமக்கு ஒரு வாய்ப்பை பறிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்குமா உங்களுக்கு? ஒரு ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த பாயிண்ட்ல. இல்ல நம்மளுக்கு யூஸ்வலா ஒண்ணும் இல்ல. இப்போ சட்டை எடுக்க போறீங்க, 4 சட்டை இருக்கு, உங்களுக்கே தெரியும் இல்ல ஒரு சட்டை தான் நல்லா இருக்குன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. 3 சட்டை பத்தி நினைக்க கூடாது. ஒரு மாசா இருக்கு அவ்வளவுதான். நீங்க சட்டை எடுத்துட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாமே யோசிக்கவே மாட்டீங்க. மைண்டே சொல்றோம், ஹார்ட்டே சொல்றோம், இதுதான் இந்த 2 சட்டை தான், இதுல மாற்று கருத்தே இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 4ல அது பெஸ்டா இருந்தது. ஓகே, அந்த மாதிரி நம்ம கதை கேட்கும் போதே வந்து இதுதான் இதுல வந்து யோசிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லை, இதை விட பெட்டரா வருமானு தெரியாது அப்படின்னு நமக்கு ஒன்று தோணிடும். ஸோ அந்த டைம்ல நல்ல கதை சூஸ் பண்ணும். அதுதான். ஸோ நான் அப்படிதான் சூஸ் பண்ண நினைக்கிறேன். ஓகே, இப்போ சந்தியாராகம்ல நீங்க உங்களோட கேரக்டர் நீங்க விட்டுட்டு நீங்க போகும்போது நிறைய பேர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு போஸ்ட்மே நீங்க இன்ஸ்டால போட்டுருந்துருப்பீங்க. அதுலேயே தெரியுது நீங்க எவ்வளவு அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணீங்க அப்படின்றது. எவ்வளவு மிஸ் பண்ணீங்க அந்த ஃபேமிலியை? இல்ல அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி கேட்டுருந்துருப்பாங்கல்ல? இல்லைங்க, இப்போ வரைக்கும் கேட்குறாங்க என்கிட்ட வந்து, சந்தியாராகம் ஸ்ரீனுவா நீங்களே வந்துடுறீங்களான்ட்டு. நான் யோசிக்கிறேன் எவ்வளோ வருஷம் இருக்கும் போயிட்டு இருக்கா அந்த சீரியல் அப்படின்னா, போயிட்டு இருக்கு டிசம்பர் 24 2 வருஷம் இருக்கு மேடா. 2 வருஷம் இல்ல நீங்க வாங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொன்னேன் அது எப்படி சார், அது நல்லா இருக்காது, இன்னொருத்தரோட வாய்ப்பு அது. நம்ம ஆனா நிறைய பேர் கேட்பாங்க, எங்க போனாலும் கோவிலுக்கெல்லாம் போவேன் நான் ரெகுலரா, முருகர் கோவிலுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிற ஆண்டிஸ்லாம் கேட்பாங்க, ஏன் தம்பி போன, ஏன் அவங்க ஒரு உரிமையோட கேட்பாங்க அந்த இடத்துல. ஏன் ஏன் அப்படிலாம் கேட்பாங்க, மிரட்டுவாங்க வந்து. நான் அதனாலே நைட் டைம் போயிடுவேன், இருக்க மாட்டாங்கிட்டு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் தெலுங்கு போயிட்டேன், ஹைதராபாத்ல தான் இருந்தேன். ஸோ ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்ல ரீச் அது. ஓகே, எங்க போனாலும். பட் அகைன் நான் சொல்ற மாதிரி எந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறோனோ அப்போ அந்த பேர் வந்து வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க. ஐ திங்க் இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அர்ஜுன் என்ன கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நிச்சயமா. நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணீங்க சந்தியாராகம்? ரொம்பங்க. நான் இருக்கும்போது சந்தியாராகம் நம்பர் 1 சீரியல். இல்லை யாருமே அந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, நம்பர் 1 சீரியல் டிஆர்பியில் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது. நான் தான் சொன்னல ப்ரோ, நான் பணம் பேஸ் பண்ணி எடுக்கிற டிசிஷன்ஸ் இல்லை. இப்போ நான் இந்த சீரியலையும் எடுத்தேன், இந்த சீரியலுக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருந்தாலும் நான் கதை தான் பார்ப்பேன். கதை, இந்த கேரக்டரு, நெக்ஸ்ட் 1 இயராக நான் எங்கே இருப்பேன். இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது வெரி வெரி குட் டிசிஷன். ஓகே ஓகே, ஏன்னா ஐ கேம் அவுட் ஆஃப் சந்தியாராகம், ஐ வென்ட் டு தெலுங்கு, சூப்பர் ஹிட், பிரைம் டைம், நம்பர் 1 சேனல். கேம் பேக் வித்தின் 3 days ஐ காட் திஸ் ஆஃபர். ஸோ நான் வளர்ந்துட்டேன். ஸோ இல்லைன்னா நான் இன்னும் அங்கே தான் இருந்திருப்பேன். ஓகே, ஸோ ஐ வென்ட் 1 step ஹையர். ஓகே, இப்போது அதை விட பெரிய ப்ராஜெக்ட், அதை விட
பெரிய ரோல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ குட் டெசிஷன் அட் த ரைட் டைம். ஓகே. பட் அது அந்த கிரியேட்டிவ் திங் இதனால தான். ஓகே. மற்றபடி பட் ஐ மிஸ்ட் இட் ஸோ மச் வென் ஐ வெண்ட் நம்பர் 1 சீரியல் சந்தியாராகம். எனக்கு பெஸ்ட் டெபியூ ஜீ தமிழில் கொடுத்து 1 மாதம் தான் ஆகுது. ஸோ எனக்கு என்ன பண்ணிச்சு, நம்பர் 1 வந்துருச்சு, பெஸ்ட் டெபியூ வாங்கிட்டேன், வேற என்ன இருக்குங்க, சரி கேரக்டர் தான் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் வாண்ட் கோ டீப் இன்டு இட், பட் வி ஹேட் சம் டிஸ்கஷன்ஸ். இட் வாஸ் ப்ரைவேட் வித் தெம், ஸோ தே அண்டர்ஸ்டுட் அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி. அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.